எனக்கு இப்போ பசிக்குது. என்ன பண்ணலாம்? அதுவும் விருந்து சாப்பாடு கேக்குதுங்க. எங்க போலாம்? ம். ஆ போலாமா? வந்தாச்சு வந்தாச்சு விருந்து சாப்பிட வந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு விருந்து சாப்பாடு ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் தான். வாங்க வாங்க உள்ள போய் பாப்போம். கொட்டவையை சேர்ந்த மாப்பிள்ளை வீட்டாரும் காரைக்குடி புதுவையில் சேர்ந்த பொண்ணு வீட்டாரும் வர்றவங்களை வரவேற்பதற்காக எல்லாரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஓகே, எல்லாருக்கும் நம்ம சலாம் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டோம். அந்த ஹால் உள்ள போனதுமே வந்து அந்த பிளாமின் செட் தாங்க பார்த்தேன். அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. அந்த பூ செட்டிங், பட்டர்ஃபிளை செட்டிங், லைட்டிங் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து கீழே சைட்ல பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிடறதுக்குள்ள டேபிள் ரெடியா இருந்துச்சுங்க. பாக்கிறதுக்கும் அதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் பிளாமின் செட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அடுத்து நம்ம வந்த வேலையை பார்ப்போம். பின்னாடி போய் பார்த்தா செண்டோல் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சுங்க. அக்கா, நம்மளுக்கு ஒரு செண்டோல் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செண்டோல் வாங்கிட்டு போய் குடிச்சாச்சு. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங்கோட பாஸ் வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி சரி, நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, நம்ம பின்னாடி போய் பாப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பிரியாணி ரெடிங்க. சூப்பரான பிரியாணி ரெடி. சரி வாங்க, ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் வந்து என்ன விருந்து சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். பிரியாணி, தேங்காய் சோறு, தால்ச்சா, கோழி பொரியல், நம்ம ஃபேவரட் ஆட்டிறைச்சி, மாங்காய் பச்சடி, பழம், தெம்பிக்காய், அதுக்கப்புறம் ஜூஸ். பிரியாணி பிரியாணி ரெடிங்க. அடுத்து டேபிள் பக்கமா போவோமா? இங்க பாத்தீங்களா கோழி, ஆட்டிறைச்சி எல்லா ஐட்டமும் நம்ம அழகா சட்டில வச்சிருக்காங்க. சாப்பாடு எல்லாம் பரிமாறதுக்காக ஸ்டாஃப் எல்லாம் ரெடியா இருக்காங்க. டேபிள்ல வந்து ஒரு முறுக்கு டப்பா இருந்துச்சுங்க. அதுவும் நல்லா டேஸ்டா இருந்துச்சு. அடுத்தது என்ன? பொண்ணு மாப்பிள்ளையோட கார் தாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகான கார் டெக்கோ பண்ணிருக்காங்க. A to Z ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் அண்ட் ஈவென்ட்ஸ் தாங்க இதெல்லாமே ரெடி பண்ணாங்க. ஒரு நாள் ராஜா ராணி என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, என்ட்ரி கொடுத்து அவங்க பிளாமின்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. அடுத்தது வந்து உஸ்தாட் வந்து பச்சா டொஹாலாம் பண்ணாங்க. டொஹாலாம் பண்ணி முடிச்ச பிறகு பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க. ஸ்டாஃப்க்குலாம் வந்து யூனிஃபார்ம் போட்டு, அதுக்கப்புறம் கையில க்ளோவ் போட்டு, கேப் போட்டு இதெல்லாம் வந்து அழகா கொண்டு போனாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு உணவு வழங்குறதுக்காக ஒரு மரியாதையா செஞ்சுட்டு தான் அவங்க போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுக்க போறாங்க. உணவுகளை அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு நாள் ராஜா ராணிங்க. அதனால ராஜா ராணிக்கு எப்படி உணவு பரிமாறுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்ம ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங்கோட செஃப் வந்து பரிமாறினாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாப்பாடு ரெடி. ஓகே, மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுறாங்க. அப்பாடா, அடுத்து நம்மளோட வேட்டை தாங்க. வாங்க நம்ம சாப்பிடுவோம். நம்ம விருந்து சாப்பிட தானே வந்தோம். ஓகே, பிரியாணியும், அந்த ஆட்டிறைச்சி, அந்த கோழி, அப்புறம் மாங்காய் பச்சடியும், அந்த ஜூஸுக்கு நன்னாரி சர்பத்துக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. விஐபி டேபிளுக்குலாம் இந்த மாதிரி தாங்க டோம் செட்ல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங்கே கூப்பிட்டுருங்க. ஒரு கல்யாணத்துக்கு நம்மளுக்கு போட்டோ அண்ட் வீடியோ ரொம்ப முக்கியங்க. அதனால நம்ம ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் அண்ட் ஈவென்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊர்ல இருந்து ஆளை இறக்கிட்டாங்க. 20 இருந்து 30 நாட்களுக்குள்ள நம்மளுக்கு வீடியோ அண்ட் போட்டோ எல்லாம் ரெடி ஆயிரும். நல்ல தரமான போட்டோ ஆல்பம்லாம் நம்மளுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஹால் உள்ள வந்து பாடல் எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. கேக் ரெடி ஆயிருச்சுங்க. கேக் ரெடி ஆயிருச்சு. வாங்க பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்டு நம்ம கேக் வெட்டுவோம். ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் கேக் வெட்டிட்டாங்க. ஓகே, இந்த கேக்கு கூட நம்ம ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் தான் ரெடி பண்ணாங்க. ஓகே, அப்படியே நம்ம பின்னாடி பக்கம் வந்தோம்டா டீ, காஃபி எல்லாம் ரெடியா இருந்துச்சு. கூவையெல்லாம் ஓகே, நான் வந்து காஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு காஃபியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூவை, கறிப்பாப்பு இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு போய் உள்ள போனா நம்மளுக்கு கேக் கொடுத்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வெட்டின கேக்கு, அதுவும் செம்ம டேஸ்ட்டுங்க. ஓகே, லாஸ்டா வந்து பொண்ணு மாப்பிள்ளை கூட எல்லாருமே போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. நானும் ஒரு செல்ஃபி போய் எடுப்போம் சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு வந்தாச்சு. உங்க வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் அண்ட் ஈவென்ட்ஸை கூப்பிடுங்க. A to Z எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சீக்கிரம் போய் புக்கிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் கிடைக்காம போயிடும். அவங்களோட புலனம் எங்களோட என்னோட பயோல நான் போடுறேன், பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.